ஓ முருகா, வெற்றிவேல் முருகா! வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உயிருக்கு உயிராக நேசித்த உன்னுடைய துணை இப்பொழுது உன்னை விட்டு பிரிந்து சென்று விட்டார். வேறு ஒருவருக்காக உன்னை விட்டு பிரிந்து சென்று விட்டார். அதை நினைத்து நினைத்து உன் மனம் எவ்வளவு பாடாய் படுகிறது என்று எனக்கு நன்றாக தெரியும். நீ அழுகாதே தங்கமே. உன்னை விட்டு பிரிந்து சென்ற அவர்தான் அழுக வேண்டுமே தவிர உண்மையாக இருந்த நீ ஒரு நாளும் அழுகக்கூடாது. நான் அப்படி செய்வார் என்று கனவில் கூட நினைக்கவில்லை அப்பா. அவர் மீது உயிருக்கு உயிராக உண்மையாக அளவு கடந்த அன்பை வைத்திருந்தேன். அவரே எனக்கு எல்லாமே என்று நம்பி நான் இருந்தேன். ஆனால் இப்படி எனக்கொரு துரோகத்தை இழைத்து விட்டாரே, எப்படி மனது வந்தது என்று தெரியவில்லை என்று அனுதினமும் புலம்பி தவிக்கின்றாய். உன்னுடைய தவிப்புகளில், உன்னுடைய வார்த்தைகளில் எவ்வளவு வலி இருக்கிறது என்று என்னால் உணர முடிகின்றது. நீ விரும்பும் துணை எதற்காக உன்னை விட்டு அவரிடம் சென்றார் என்று உன் அப்பா நான் சொல்கின்றேன். அவர் உன் துணையின் மீது அளவு கடந்த அன்பாக இருக்கின்றார். ஒன்றாக வாழ பார்க்கும் பொழுது கிடைத்த அன்புதான் அவர். அவரும் உன்னுடைய துணை மீது அளவு கடந்த அன்பை வைத்திருக்கின்றார். ஆரம்பத்தில் அவருக்கு திருமணம் ஆகிவிட்டது கூட தெரியாமல் தான் பழகினார். பிறகு தெரிந்தவுடன் வைத்த அன்பை மறக்க முடியவில்லை. உன்னுடைய துணையோ அவருக்கு ஏற்றாற்போல் இவரும் அவர் மீது சாய்ந்து விட்டார். அவரின் மீது அன்பு வைத்திருக்கின்றார். இது தவறான உறவே. இப்படி செய்யக்கூடாது என்ற எண்ணம் கூட உன் துணைக்கு இல்லாமல் அவரின் மீது அன்பு வைத்து அவரை நினைத்து உன்னை வெறுக்கின்றார். உன்னிடம் இல்லாத ஒன்று அவரிடம் என்ன இருக்கிறது என்று நீ கேட்கின்றாய். உன்னை தாண்டி அங்கு எதுவுமே இல்லை. நீ அவர் மீது வைத்திருக்கும் அன்பிற்கு கால் தூசி ஈடாகாது அந்த பெண் உன் துணையின் மீது வைத்திருக்கும் அன்பு. ஆனால் இப்பொழுது அது இவருக்கு புரியாமல் அவரின் பின்னால் சென்று கொண்டிருக்கின்றார். காலம் மாறிவிடும் தங்கமே. ஆனால் நீ அவருக்காக காத்திருக்க வேண்டாம். உன்னை வேண்டாம் என்று சொன்னவர் இனி உன் வாழ்க்கைக்கு வேண்டாம் என்று தைரியத்தோடு முடிவெடும். துணைக்கு திருமணம் ஆகிவிட்டது என்ற உண்மை தெரிந்தவுடன் அவர் விலகி இருக்க வேண்டும் அல்லவா? ஆனால் விலகாமல் நான் வைத்த அன்பு உண்மையானது. நீ உன் துணையை பிரிந்துவிடு என்று உன்னுடைய துணையிடம் அந்த பெண் கூறிக்கொண்டிருக்கின்றார். அதனால்தான் இப்பொழுது உன்னை வெறுத்து கொண்டிருக்கின்றார் உன் துணை. வெறுத்து எப்படியாவது நீ பிரிந்து சென்றுவிட வேண்டும் என்று நினைக்கின்றார். ஆனால் இது முற்றிலும் தவறானது. நாளடைவில் உன்னுடைய துணைக்கு உன்னுடைய உண்மையான அன்பு புரிய வரும் பொழுது கதறி அழப்போகின்றார். இப்படி ஒரு அன்பை நாம் இழந்து விட்டோமே என்று அவர் கதறி அழும்பொழுது நீ அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதுதான் உன்னுடைய சுயமரியாதையாக இருக்க வேண்டும். அவருக்கு தண்டனையாக இருக்க வேண்டும். வருத்தம் கொள்ளாதே. ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.